புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 45 முதல் 52 வரை. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துவது கடவுள் மீது நாம் கொள்ள வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பையும் பற்றி கூறுகிறது. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். அச்சம் ஒரு மனிதனின் வாழ்வை சிதைத்துவிடும். இயேசுவால் அனுப்பப்படுகிறவர்களுக்கு அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவரது துணையும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். இது யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாத உண்மை. இயேசு அப்பங்களை பழுகச் செய்த நிகழ்விற்கு பிறகு தனியாக இறைவனிடம் இறைவேண்டல் செய்துவிட்டு அவர்களிடம் திரும்புகிறார். அவர்கள் இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்டு அஞ்சி பேய் என நினைத்து அலறுகிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்கிறார். ஆம் அன்பு சகோதரிகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் என்று உன்னோடு இருக்கிறேன் என்ற இறை வார்த்தைக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது திருத்தூதர்களோடு மட்டுமல்ல, நம்மோடும் உறவாடுகிறார், தைரியத்தை கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். துணிவோடு இருங்கள், நான் தான் என்று கூறி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு உற்சாகமூட்டுகிறார். அதுவரை பயம் என்ற தீய சக்தியின் வலையில் அகப்பட்டிருந்த அவர்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். அதுவரை இயேசுவின் உடனிருப்பை உணராதவர்கள் இயேசு நம்மோடு இருக்கிறார், நாம் அருகில் இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டு விடுதலை பெற்றவர்களாக பயம், இருள் என்ற கட்டுகளை உடைத்து வருகின்றார்கள். நாமும் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து வாழ இன்றைய நாளில் முயற்சிப்போம். நன்றி.